அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நம்மளை யாராவது தொட்டாங்கன்னா அது அவருடைய கண்மணியை தொட்டது போலவாம். இப்போ நீங்கள் உங்கள் கண்ணை தொட்டு பாருங்களேன், எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. அந்த கண்ணு மணியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்கும். அப்போது ஆண்டவர் நம்மளை தொடுறது அவருடைய கண்மணியை தொடுறது போல இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் யாருமே நம்மளை சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். யாரும் நம்மளை தொட அவர் விடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் விட மாட்டார். தாவீது பாருங்களேன், தாவீது வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை. தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்டு ஆடுகளை மேய்க்க அந்த தகப்பன் அவனை அனுப்பிவிட்டான். சகோதரர்கள் புறக்கணித்தார்கள். ஆனால் நிச்சயமாக தெரியும், தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். எல்லாராலும் தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போது இன்றைக்கி நம்மை பாதுகாக்கிறவராக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகையினால சொல்கிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இப்போ நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்களா? ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் நிச்சயமாக நம்புங்க. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய தொழிலையும் ஆண்டவர் ஒருபோதும் மற்றவங்க கையில் விட்டு கொடுக்க மாட்டார். சத்ருவினுடைய கையில் விட்டு கொடுக்க மாட்டார். இப்போ போத்திபார் யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டான். அவ்வளோதான், அவனுடைய வாழ்க்கை அவ்வளோதான்னு போத்திபார் நினச்சிருப்பான். ஆனால் அப்படி விட்டார் ஆண்டவர் அவனை ஆச்சரியமாய் ஆசீர்வதித்து எகிப்து தேசத்துக்கே அதிபதியாய் மாற்றினார். இப்போ தாவீதை கோலியாத் அழிக்கணும்னு நினைக்கிறான். சவுல் எத்தனையோ முறை அவனை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டான். ஆனால் ஆண்டவர் அவங்க யார் கையிலையும் தாவீதை விட்டு கொடுக்கவே இல்லை. அதே போல் தானியேலுக்கு விரோதமாக அந்த 122 அதிகாரிகள் எப்படியாவது அவனை சிங்கக்கவியில் தள்ளிடணும்னு சொல்லி பயங்கரமாக போராடினாங்க. ஆனால் அது முடியலை. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவனை பாதுகாத்து கொண்டார். அதே போல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்களேன், 7 மடங்கு எரிகிற அக்னி சூளையில் போட்டு எப்படியாவது அவங்க கதையை முடிச்சிடணும்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க கூடவே இருந்து அவர்களை தப்புவித்தார். அவங்க நினைத்தது நடக்கவே இல்லை, ஆனால் தேவன் நினைத்தது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நிறைய காரியங்களில் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரையும் உங்களை பாதிக்கிற காரியங்கள் நிச்சயமாக கர்த்தரையும் பாதிக்கும். எத்தனையோ பாடுகள் வழியாக கடந்து வந்திருப்பீங்க, வேதனைகள் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய சவால்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியாது, இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க. நிச்சயமாக தேவனுக்கு தெரியும். நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் படுகிற வேதனைகள், நீங்கள் படுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு தெரியும். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை காயப்படுத்துகிற யாரானாலும் சரி, உங்களை கலங்க பண்ணுகிற எந்த காரியமானாலும் சரி, உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த சத்ருவின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாய் அது உங்களுக்கு முன்பாக அது தோற்று போகும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அந்த தேவனைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இத்தனை ஆண்டுகள் தேவன் உங்களை ரட்சித்து அபிஷேகித்து உங்களை பாதுகாத்து வந்த தேவன் இனிமேலும் உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை தள்ளாட விடமாட்டீர். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எழுந்தாலும் அவைகள் எங்களை தொடாதபடி என் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த கேடும் எங்களை அணுகாதபடி என் ஆண்டவர் நிச்சயமாய் நீர் வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வரப்போகிற காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறீரப்பா. எதுவும் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி என் ஆண்டவர் நீர் பாதுகாத்து உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழச் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் நம்புங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவர். எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது. எந்த சத்துருவின் கிரியைகள் உங்களுடைய குடும்பத்தை தொட முடியாது. நிச்சயமாக உங்கள் கரம் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.